இதோ எனக்கு பின்னாடி தெரியுது பாருங்கள், இதுதான் அந்த தொப்பூர் மேம்பாலத்தினுடைய தூண்கள். எவ்வளோ அழகாக வந்து தூண்கள் போட்டு வச்சுருக்கிறாங்க, அதை தான் பார்க்குறோம். இந்த இடம் எங்கே இருக்குன்னா, நம்ம அந்த நடு வழியில் ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு இல்லைங்களா, அந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு பக்கத்தில் குறுக்க போகிறது தான் இந்த பாலம். அதாவது இந்த தூண்கள் அமைக்கப்பட்டிருக்குது, இது வழியாக தான் இந்த பாலம் போகுது. அப்படியே இப்படி பார்த்தோம் அப்படின்னா அங்கே பின்னாடி பாருங்கள், இங்கே தான் வேலை நடந்துகிட்ருக்கு, தெரியுதுங்களா? அந்த குறுக்க அடுக்கிறதுக்கு தூண்கள் எல்லாம் அடுக்கி வச்சுருக்குறாங்க. அதாவது இணைப்புகள், அதை வந்து ஒன்று ஒன்றா போட்டு ஜாயின் பண்ணிடுவாங்க, அது உள்ள தான். இப்போ பாருங்கள், அங்கே அந்த வண்டியில் வந்து இறக்கிட்டு இருக்கிறாங்க, தெரியுதுங்களா? அனைவருக்கும் வணக்கம். நான் வின் இளங்கோ. மீண்டும் ஒரு முறையாக இந்த பதிவில் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம இப்பொழுது சேலத்திலிருந்து தருமபுரி போகிற வழியில் இருக்கக்கூடிய, அதாவது சேலம் தருமபுரியை இணைக்கக்கூடிய தொப்பூர் கணவாய் மலைப்பகுதியில் நடந்து வந்துட்டுருக்கிற இந்த மேம்பால பணிகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் இந்த தொப்பூர் பகுதியில் மேம்பாலம் கட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பதிவு போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் இடையில் அப்பப்போ வந்து நேரம் கிடைக்கும்போது நானும் போயிட்டு ஒரு பதிவு எடுத்து நிறைய பதிவுகள் போட்டிருந்தோம். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை நீங்கள் கொடுத்தீங்க, நன்றி. தற்பொழுது இந்த மேம்பாலம் பணிகள் எந்த அளவுக்கு நடந்துகிட்ருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். கடந்த பதிவில் கிட்டத்தட்ட ஒரு 41 விழுக்காடு பணிகள் நிறைவடைந்ததுன்னு செய்தித்தாளில் படிச்சுட்டு அதை பார்த்துட்டு போய்ட்டு பதிவு ஒன்று எடுத்து போட்டிருந்தோம். தற்பொழுது எனக்கு தெரிஞ்சு ஒரு 50-60 விழுக்காடு கூட நிறைவடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். கடந்த முறை போகும்பொழுது இந்த வலதுபுறத்தில் தெரிகிற இந்த சுவர்கள் மாதிரி இருக்குது இல்லைங்களா, அதாவது பாலத்தினுடைய இருபுறங்களும் வைக்கிற அந்த தடுப்பு, அதெல்லாம் இல்லாமல் இருந்தது. தற்பொழுது இதெல்லாம் உயரம் பண்ணிட்டாங்க. அங்கங்கே பாலங்கள், அதாவது இங்கே தெரியுது இல்லைங்களா, இந்த மாதிரி வந்து வண்டிகள் உள்ளே போயிட்டு வரதுக்கு தகுந்த மாதிரி அமைக்கிற பணிகளும் நடந்து வந்துட்டுருக்குது. நம்ம இப்போது இந்த மேம்பாலம் இந்த தூண்கள் ஆரம்பிக்கிற பகுதியை நோக்கி போயிட்டுருக்குறோம். இது வந்து இடம் தெரியுது இல்லைங்களா, இது இங்கேருந்து தான் வந்து இந்த இணைப்புகள் போடக்கூடிய வேலையை வந்து ஆரம்பித்து அப்படியே பொறுமையாக பண்ணிகிட்டே இருந்தாங்க. தற்பொழுது இந்த அது பிளாக்ஸுன்னு தான் எனக்கு ஞாபகம் வருது, அது ஏதோ பேர் சொன்னாங்க, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. இதை இணைக்கக்கூடிய பணிகள் ஆரம்பித்தாங்க. அப்படியே தொடர்ச்சியாக போய் அங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட அந்த அங்கே போயிடுச்சு. குறுக்க வந்து ஒரு ஆறு ஒன்று ஓடும், அந்த ஆற்றை தாண்டி அடுத்த கட்டமாக அங்கே இருக்கக்கூடிய தூண்களுக்கு இடையில் இணைக்கக்கூடிய அந்த இணைப்புகளை இணைக்கக்கூடிய பணிகள் வந்து நடந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஒரு இந்த மேம்பாலம் மேலே மட்டும் ஒரு கால்வாசி தவிர இந்த பாலம், இந்த கீழே ஆறு, இந்த பாலத்தை தாண்டி ஒரு சில தூண்கள் தாண்டி அந்த இணைப்பு பணிகள் போயிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம தருமபுரியிலேருந்து வந்து பொழுது இடதுபுறமாக தொப்பூர் ஊருக்குள்ளே போவோம் இல்லைங்களா, அதுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து வரைக்கும் இந்த தூண்களில் இந்த இணைக்கக்கூடிய பணிகள் வந்து நடந்து வந்துகிட்டே இருக்குது. அந்த காட்சிகள் தான் இப்போ நம்ம பார்க்குறோம். பாருங்கள், பார்ப்பதற்கே எவ்வளோ பிரம்மாண்டமாக ஒரு நல்லா இருக்குது பாருங்கள். அங்கே உள்ளே வந்து ஆளுங்க வேலை செஞ்சிட்ருக்காங்க, அந்த இடத்துல தெரியுது இல்லைங்களா, அங்கே உள்ள பெரிய பெரிய ராட்சத இரும்பு கம்பிகளை உள்ளே சொருவி அதுக்கப்புறம் வெல்டிங்கு அதுன்னு நிறையா பண்ணுவாங்க போல் இருக்குது. இணைச்சி அவங்க பணிகளை வந்து நெடுஞ்சாலை ஊழியர்கள், அந்த கான்ட்ராக்ட் ஊழியர்கள் வந்து செயல்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. இந்த ஒரு அழகான காட்சி தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்குறோம். உண்மையாலுமே இது ஒரு நம்ம சேலம், தருமபுரி, அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணகிரி, ஒசூர், பெங்களூர் இந்த பகுதி மக்களுக்கு இது பயன் தரும். அது மட்டும் இல்லாமல் இந்த சாலை காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சாலை. பல மாநிலங்களை இந்த சாலை இணைக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டுக்கு அதிக தூரம் பயணிக்கிற ஒரு நெடுஞ்சாலை அப்படின்னா இந்த சாலையை நம்ம சொல்லலாம். கிட்டத்தட்ட கர்நாடக எல்லையில் ஆரம்பித்து ஒசூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திண்டுக்கல், கீழே மதுரை, அப்படியே விருதுநகர், கீழே அப்படியே போயிட்டே இருந்திங்கன்னா திருநெல்வேலி, நாகர்கோவில், கன்னியாகுமரி போய் அப்படியே அந்த திருவள்ளுவர் சிலைக்கிட்டேயே போய் இந்த சாலை வந்து முடியும். அந்தளவுக்கு ஒரு மிக நீண்ட ஒரு சாலை. அந்த சாலையில் இருக்கிற இந்த தொப்பூர் கணவாய் பகுதி நம்ம சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஏற்கனவே நிறையா விபத்துகள் எல்லாம் நடந்துட்டுருக்குது. இந்த பதிவு நான் எடுக்கிற அன்னைக்கு கூட இந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாரி வந்து ஒரு சின்ன விபத்தில் மாட்டிக்கிச்சு. அது எந்த இடம்னா அந்த ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது இல்லைங்களா, அந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு நேர் எதிரிலேயே ஒரு சிறிய விபத்தில் மாட்டிக்கிச்சு. அது என்ன எப்படின்றது நமக்கு தெரியல. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா விபத்துக்கள் அதிக அளவில் நடந்து வந்துட்டு இருக்குது. ஒரு சில விபத்துக்களில் உயிர் சேதங்கள் ஏற்படாது, நிறைய விபத்துக்களில் உயிர் சேதங்கள் ஏற்படும், அந்த மாதிரி இருக்குது. அதனால்
இந்திய யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அதாவது யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சார்பில் இதில் உயர்மட்ட மேம்பால பணிகள் ஆரம்பித்து நடந்து வந்துட்டுருக்குது. இதற்காக பல தருமபுரி மாவட்டம், சேலம் மாவட்டம் இந்த பகுதி மக்கள் ரொம்ப நாளாக கோரிக்கைகள், ஒரு சில இதில் போராட்டங்கள்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அதை கொண்டு தற்பொழுது ஒரு 2 ஆண்டு இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு ஆரம்பித்து. இங்கே பாருங்கள், இப்போ அது எங்கே இருக்கும் அப்படின்னா, அந்த ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது இல்லைங்களா, அந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு குறுக்க வந்து மேம்பாலம் போகுது. அங்கேயும் பார்த்திங்க அப்படின்னா, அதாவது நம்ம சேலத்துலேருந்து வரும்பொழுது அந்த இடத்துல இணைப்புகள் எல்லாம் சேர்த்தாங்க இல்லைங்க, அதே மாதிரி தருமபுரியிலேருந்து வர்ற பகுதியிலையும் ஒரு 2 தூண்களுக்கு உள்ள இணைப்புகளை வந்து சேர்க்கிற பணிகள் அங்கே நடந்து வந்துட்டுருக்கு. அதுதான் பார்க்குறோம். தற்பொழுது இந்த பாலம் தெரியுது. இந்த பாலம் வந்து தூண்கள் ஏற்றிட்டாங்க. இது கீழே இருக்கிற சாலை ஏற்கனவே இருக்கிற பழைய சாலை. பாருங்கள், பார்க்கும்பொழுதே எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. கீழே அந்த பிளாக்ஸ் அடுக்கி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அது வந்து அந்த ஒவ்வொரு தூண்களும் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, அந்த இணைப்பு ஜாயின் பண்ணுவாங்கன்னு அதை பாருங்கள், இந்த மாதிரி ஜாயின் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக இணைக்கக்கூடிய அந்த பிளாக்ஸ் எல்லாம் ஒன்றாந்து கீழே அடுக்கி வச்சுருக்காங்க. அது தெரியுது பார்த்தீங்களா, அது இந்த இடம் தெரியுது பாருங்கள். அங்கே ஏற்றி அப்படியே மெதுவாக அப்படியே தள்ளிட்டு வந்து இந்த இடத்துல போட்டு அப்படியே இங்கே வந்து இணைச்சிருவாங்க. அது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பெரிய ராட்சத இரும்பு கம்பிகள், ராடுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதெல்லாம் போட்டு அப்படியே ஜாயின் பண்ணி அதை இணைக்கக்கூடிய பணிகளை ஆரம்பித்து முடிச்சிருவாங்க. அதை நம்ம பார்த்தா தற்பொழுது இது வந்து இந்த இடம், அதான் இங்கேருந்து தான் மேலே ஆரம்பிக்குது. இந்த இடம் வந்து சாலை வருதா இல்லை இந்த மேம்பாலம் வருதான்னு தெரியல. இந்த இடம் இன்னும் நோண்டாமல் இருக்காங்க. ஏன் அப்படின்னா, இந்த இடத்துல மாற்று வழி எதுவும் தற்பொழுது இல்லாதனால சரி இது அப்படியே வச்சுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் தருமபுரிக்கு போகிற வழியிலையும் சரி, அதாவது இருபுறங்கள் வலது மற்றும் இடதுபுறங்களில் ஏற்கனவே 4 வழிச்சாலை இருக்கும் இல்லைங்களா, அந்த 4 வழிச்சாலை இல்லாமல் வலதுபுறம் மற்றும் இடதுபுறத்தில் இன்னும் கூடுதலாக 2 வழி சாலைகள், அதை பாருங்கள், தார் ரோடு போட்டு பளபளன்னு மின்னிகிட்ருக்கு. ஏன் அப்படின்னா, அந்த மேம்பாலத்தில் போகக்கூடிய வண்டிகள் உள்ளே போகணும், சர்வீஸ் ரோட்டில் வர வண்டிகள் வந்து கீழே போகணும் அப்படின்றதுக்காக இந்த சாலை வந்து விரிவாக்கம் பண்ணுற வேலையும் வந்து நடந்து வந்துட்டுருக்கு. இந்த ஒரு சில இடங்களில் முழுசாக தார் ரோடு போட்டாங்க. ஒரு சில இடங்களில் இந்த சாலை இந்த இடம் இருக்கு இல்லைங்க, இது வந்து தருமபுரியிலேருந்து நம்ம சேலம் வர பகுதி இடதுபுறம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பாறைகள் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வரும். தற்பொழுது இது நெடுஞ்சாலைத்துறைக்கு வந்து ஒதுக்கிட்டாங்க. அதனால் இந்த பாறைகள் எல்லாத்தையும் வெட்டி எடுத்துகிட்டு இந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா சாலை வந்து கூடிய சீக்கிரம் அமைச்சிருவாங்க, சரிங்களா. அதுவும் அந்த மண்ணெல்லாம் நிறவிருக்காங்க இல்லைங்களா, அது வரைக்குமே தார் சாலை அமைப்பாங்க. இருபுறங்களில் விரிவாக்குற பணிகள் வந்து தொடர்ந்து நெடுஞ்சாலைத்துறை சார்பாக வந்துட்டுருக்கு. அதே மாதிரி இந்த இடதுபுறம் தெரியுதுங்களா, இந்த பாறையும் எனக்கு வந்து வெட்டி எடுப்பாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஏன் அப்படின்னா, அது அங்கே தெரியுது இல்லைங்களா, அந்த மேம்பாலம் அது வந்து கிட்டத்தட்ட இந்த நேருக்கு தான் வருது. வெட்டுவாங்கன்னு நான் நினைக்கிறேன், ஆனால் இன்னும் உறுதியாக எனக்கும் தெரியல. வருங்காலங்களில் அது வேலை செஞ்சாங்க அப்படின்னா நான் சொல்கிறேன். அதே போல் இந்த இடம் தான் மிக முக்கியமான ஒரு இடம். ஏன்னா இந்த பாலத்துக்கிட்ட தான் நிறைய விபத்துகள் நடந்துகிட்ருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா, இந்த 4 வழிச்சாலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 2 வழி சாலையாக இருந்தது இல்லைங்களா, அப்போயிலேருந்து இந்த பாலம் வந்து குறுகிய பாலமாக இருந்தது. இந்த பாலத்தினால தான் அதிக விபத்துகள் நடக்கும். தற்பொழுது இந்த பாலத்தை இடதுபுறம் தெரியுது இல்லைங்களா, கூடுதலாக இன்னொரு இணைப்புகளை அமைச்சு பாலத்தை வந்து விரிவாக்கக்கூடிய பணிகளும் இங்கே நடந்து வந்துட்டுருக்குது. இந்த காட்சிகள் எல்லாம் பார்த்துட்டு நம்ம அப்படியே இப்போ சேலத்தை நோக்கி அப்படியே நான் வண்டியை எடுத்துட்டேன். காலையில் நான் போகும்போதும் சரி, மதியம் வரும்பொழுதும் சரி, வானம் இருண்ட மேகமூட்டத்துடனே நல்லா காணப்பட்டது. ஒரு அழகான ஒரு லேசான ஒரு மழைப்பொழிவும் நடந்தது. அங்கேயும் நின்று அப்படியே ரசிச்சுட்டு இந்த மேம்பாலம் கட்டுற பணிகளை அப்படியே நின்று பார்வையிட்டு அப்படியே வந்துட்டு நான் சேலத்துக்கு கிளம்புனேன். உண்மையாலுமே ஒரு நல்ல ஒரு திட்டம். பார்க்குறதுக்கே இவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா, ஒரு அருமையான ஒரு திட்டம். இந்த திட்டம் கூடிய விரைவில் முழுமை பெறட்டும். நல்ல ஒரு திட்டம் மக்களுக்கு பயன்பெறும் வரும் பொழுது நிறைய விபத்துக்கள் தவிர்க்கப்படும், போக்குவரத்து நெரிசல் நிறைய குறையும். அது மட்டும் இல்லாமல் எளிமையாக ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு கடந்து போகிறதுக்கு நிச்சயம் இந்த மேம்பாலம் நமது பகுதி மக்களுக்கு மட்டும் இல்லாமல் இந்த வழியில் பயணிக்கிற அனைத்து மாநில மக்களுக்கும் இது வந்து உண்மையாலுமே பயனுள்ள ஒரு விடயமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கும் இந்த பாலம் மற்றும் இந்த வழித்தடம் பயனுள்ளதாக இருக்கணும். விபத்து இல்லாத சாலை பயணத்தை மேற்கொள்ளுங்கள். பாதுகாப்பாக சாலையில் வண்டியை வந்து நீங்கள் இயக்குங்கள். ஹெல்மெட் போட்டு போங்க, சீட் பெல்ட் அணிஞ்சிட்டு போங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய விருப்பத்தை லைக் பண்ணி தெரிவிச்சுட்டு போங்க.
மேலும் உங்களுடைய கமெண்ட்டுகளை கமெண்ட் பெட்டியில் மறக்காத கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற பல பதிவுகளை பார்ப்பதற்கும் தெரிந்து கொள்வதற்கும் நம்மளுடைய சேனலை மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு அழகான ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.